இந்தியால மட்டுமே 30 லட்சம் மக்கள் பட்டினி போட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. அதை பத்தி தான் வீடியோல பார்க்க போறோம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது எப்ப நடந்துச்சுன்னா 1943. இப்ப நம்ம கூட்டிட்டு இருக்கிற கொல்கத்தா, வெஸ்ட் பெங்கால், அப்புறம் பங்களாதேஷ், இந்த இடத்துலதான் இந்த குறிப்பிட்ட மக்கள் 30 லட்சம் பேர் இறந்து போயிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னா, அப்ப இருந்த இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் போர் நடந்துட்டு இருந்தப்ப பிரிட்டிஷ் பிரதமர் ஜப்பான் போர் வீரர்களுக்கு உணவு எதுவும் கிடைச்சிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அங்க இருந்த 30 லட்சம் மக்களுக்கான உணவை இவர் எடுத்துக்கிட்டு ஐரோப்பால சண்டை போட்டுட்டு இருந்த பிரிட்டிஷ் ராணுவத்துக்கு இவர் அனுப்பி வச்சிட்டாரு. இந்த மக்களுக்கு எந்த உணவும் கிடைக்காம இவங்க இறந்து போக ஆரம்பிக்கிறாங்க. குழந்தைகள் முதற்கொண்டு சாவ ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்துட்டு ஆஸ்திரேலியாவும் கனடாவும் இவங்களுக்கு ஏன் நம்ம உதவக்கூடாதுன்ட்டு கப்பல்கள் மூலியமா உணவுப் பொருட்களை அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அதையும் இங்க இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் எடுத்துக்கிட்டு இந்த மக்கள் எல்லாம் இறந்து போட்டோம். அவன் இன்னும் திருந்தல மாமா. அப்ப அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முயல் குட்டி மாரி குட்டி போட்டுட்டு இருக்காங்க, இவங்களுக்கு நம்ம உணவு கொடுத்து என்ன பண்ண போறோம், இவங்க எல்லாம் இறந்து போட்டோம், இவங்களுக்கு இது ஒரு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப சாலா நீ யாருடா? இந்த இந்தியாவோட நிலைமைய அவங்களால கூட நினைச்சு பார்க்க முடியாது. நம்மளோட உயரத்தை கூட அவங்க தொட கூட முடியாதுன்ட்டு அவங்க எதிர்பார்க்கல. உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.